சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை சன்னிதானத்திற்கு இசைவாணி என்ற ஒரு பெண் அவதூறாய் ஒரு பாடல் பாடியுள்ளார். பாண்டியர்களின் வழித்தோன்றல், சான்றோர் இனத்தின் சரித்திரம், நாடார் இனத்தின் பொக்கிசம், கழனி வீரன். அக்கா, உங்களுக்கு வரலாறு தேவைன்னா என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சபரிமலைக்கு நீங்க வரணும், அப்படிதானே? 55 வயசுக்கு மேல நீ வா. 55 வயசுக்கு மேல நீ வா. உனக்கு மாதவிடாய் உதிரப்போக்கு நின்றோம், நீ அன்னைக்கு வா. இல்லையா, நீ குழந்தை பருவத்தில் நீ வந்திருக்கணும். நாங்க பெண்களை வரக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்குன்னு ஒரு பருவம் இருக்குது. அந்த பருவ காலத்தில் நீங்க வாங்கன்னு தான் சொல்றோம். புறம்போக்கு பண்ணாட, பெரியார் கொள்கை, இல்லைன்னா நாங்க தீக்கா தாலியை அறுக்கிறதும் அடுத்தவங்களுடைய கெடுக்கிறதும், இந்த தேவதாசி மாதிரி எப்படினாலும் நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கெல்லாம் அந்த கோட்பாடுலாம் கிடையாதுன்னு சொல்றது அது உங்களுடைய கொள்கை. எங்களுக்கு கொள்கை, கோட்பாடுகள், தர்மங்கள், நீதி, நெறி எல்லாம் உண்டு. அம்மாவை அம்மானு கூப்பிடணும், அம்மாவை போய் வப்பாட்டின்னு சொல்ல முடியாது. அப்பனை அப்பன்னு கூப்பிடணும், அப்பனை போய் தப்பா யாரும் சொல்லக்கூடாது, பெத்த மவளும். சரிங்களா? உங்களுக்கு அந்த கொள்கை கிடையாது, எங்களுக்கு அந்த கொள்கை உண்டு. உனக்கு சர்ச்சுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது, உனக்கு பள்ளிவாசலுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது, உனக்கு ஐயப்பன் கோயில் இல்லை எந்த கோயிலுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. உனக்கு தான் தெய்வ வழிபாட பிடிக்காத, பிறகு என்னத்துக்கு நீ தெய்வ கோயிலுக்கு வர? எங்க முன்னோர்களை நாங்கள் கடவுளை வச்சு வழிபடுதோம். பிராமணர்களை எதிர்க்கணுமா? நாங்கள் எதிர்க்கிறோம். உனக்கு எதுக்குன்னு தோணா எதிரு. ஆனால் நீ எப்படி எதிர்க்கிற? உனக்கு எதுக்க தெரியுதா? வரலாறு பேச தெரியுமா உனக்கு? பாண்டியனுடைய வழித்தோன்றல் ஐயப்பன், அதை புராணமா மாத்தி நிறைய பண்ணாட வச்சிருப்பான். சரிங்களா? அதையும் முறியடிச்சு கொண்டு வர வேண்டியது அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். நாங்க தான் கொண்டாடுறோம். இங்க ஒவ்வொரு சமுதாயமும் கொண்டாடுது. உனிய கிறிஸ்டின் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இயேசுநாதரை உண்மையா வழிபடுறவங்களும் எதிர்க்கிறாங்க, அல்லாவை உண்மையா வழிபடுறவங்களும் எதிர்க்கிறாங்க. இங்க இருக்கிற சிவன், முருகன், எங்களுடைய முப்பாட்டன், குலதெய்வ வழிபாடு, பெருதெய்வ வழிபாடு எல்லாரும் நாங்க எதிர்க்கிறோம். எதுக்கு எதிர்க்கிறோம்? நீனும் எங்க சமுதாயத்தையோ இல்ல ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவள தான் இருப்ப. ஆனா உனக்கு அந்த சமுதாயத்து பேரை சொல்றதுக்கோ பிறந்தன்னு சொல்றதுக்கோ தகுதி இல்லை. சபரிமலை சன்னிதானத்துக்கு பெண்கள் வரலாம், ஆனால் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் 56 வயசுக்கு மாதவிடாய் நின்ற பெண்களும் வரலாம். சரியாமா? பெண்களை நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா அதுக்குன்னு வயசு வச்சிருக்கோம். ஏன்னா அங்க மிருகங்களுடைய அட்டுழி நிறைய இருக்கும். உதிரைப்போக்கு காலத்தில் நீ அங்க ஏறிக்கிட்டு இருப்ப, உனக்கு மாதவிடாய் வந்துடும். உன்னால அந்த வேதனையில நடக்க முடியுமா? உன்னை ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சு தூக்கிட்டு போனோம். பெரியார் கொள்கைன்னா என்ன? தாலி அறுக்கிறது. இதானே பெரியார் கொள்கை? தேவதாசி மாதிரி அலையிறது, இதானே பெரியார் கொள்கை? வளர்த்த மவாலையே கல்யாணம் முடிச்சாங்க மணியம்மையா, இதான் பெரியார் கொள்கை. சார், ரைட், ஓகே. நாங்க காமராஜரைய கொள்கையில் போறவங்க, பெருந்தலைவர் காமராஜரைய வழியை பின்பற்றுதவங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவரைய வழியை பின்பற்றுதவங்க, இவர்களை போல நல்ல தலைவர்களை பின்பற்றுதவங்க. இவங்களும் பகுத்தறிவாளர் தான், தெரியுமா? ஐயா வைகுண்டருடைய வரலாறு தெரியுமா? பகுத்தறிவாளர், தமிழ் தேசியவாதி. நீங்க கடவுளா சொன்னவங்க பூராமே சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள், அது தெரியுமா? நீங்க என்னத்தை வளர்த்தீங்க? உங்களுடைய ஷெட்யூலே கிடையாது, உங்களுக்கு கட்டமைப்பே கிடையாது, தெரியுமா? தீக்கா கொள்கைக்கு என்ன கட்டமைப்பு இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஓகே, நீ ஒரு மெடல் நின்று நான் ஒரு மெடல் நிற்கிறேன், பேசுவோம், வரியா? தீக்கா கொள்கைக்கும் தமிழ் குடியில சேர சோழ பாண்டியனுடைய நாடார் குடிக்கும், இங்க இருக்கிற வீர மறவர் குடிக்கும், வீர பல்லர் குடிக்கும், எல்லா குடிக்கும் வரலாறு பேசுவோமா? நம்ம வருவோமா? குடிகளுடைய பெருமைகளை பேச நாரடி. தீக்கா கொள்கையா? உன் கொள்கையெல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணிடுவோம், தெரியுமா? பழைய மாதிரி இருந்தா ஆயுதம் எடுப்போம், இப்ப ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம். சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, தப்பு பண்ண தலையெடுத்துருவோம். அந்த காலத்துல, இன்னைக்கு இருக்கிற காலத்துல வாயுமே வெல்லும், பேசிதான் களி இருக்க சொல்லிருக்காங்க. எங்க ஐயா வைகுண்டர் என்ன சொல்லிருக்க தெரியுமா? 32 அறம் 32 பற்கள் அரை சிம்மாசனம் நாக்கு, உன் நாவில் கூறுவதுதான் இந்த உலகத்தின் பிரபஞ்ச ரகசியமாய் மாற வேண்டும். அதை தான் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறோம். ஐயா வழி ஏட போய் படிச்சுட்டு வா, உனக்கு பகுத்தறிவு தெரியும். உங்க பெரியாரோட எங்க ஐயா வைகுண்டருடைய பகுத்தறிவை பாக்குறியா? வந்து பார். சுவாமி தோப்புல வீற்றிருந்த முடிசூடும் பெருமாளுடைய வரலாறு, என் சான்றோர் இனம்
அத்தனை சமுதாயத்தையும் ஒரு குடையில் வைத்து ஆளும் தகுதி பெற்ற ஒரு சாம்ராஜ்யம். சாமி தோப்பு வரலாறை அழைப்பதற்கு பல பன்னாடையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அத்தனை விஷயத்தையும் வேற இருக்கிறதுக்கு தான் கலியுக கல்கி கல்விவீரன் என்ற ஒரு புதிய நாமத்தோட வந்துட்டு இருக்கிறேன். ஒத்தாளு மொத்த கூட்டத்தையும் அல்லூட வைக்கிறேன். வா மேடை போடு, பேசுவோமா? உலக வரலாற்றையே என்னால பேச முடியும். நீ சொம்புதான் அடிப்ப. இந்த உலகத்தின் பூர்வீக குடி மாயன்குடி, நாகர்குடி, வள்ளுவர் குடி, இன்னும் கல் தோண்டி மண் தோன்ற காலத்தில் வாழ்வியல் நெறியோடு தோண்டிய முதல் குடி, மூத்த குடி, சான்றோர் குடி, சரித்திர குடி, ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையும் மீட்டெடுத்து ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அத்தனை சமுதாயம் தாழ்ந்த சமுதாயம் அல்ல, அத்தனை சமுதாயம் உயர்ந்த சமுதாயம். சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சமுதாயத்து பேரை சொன்னா அவன் சமுதாயத்தில் ஏற்றுக்கணும்னு அவன் செய்யற செயலை வச்சுதான் அவன் சமுதாயத்துக்கு பெருமை. அவனை தான் நான் சமுதாயத்தில் ஏற்றுக்கிட்டேன். நீ என்ன செய்த? வேணா மேடை போடு, வாரேன் பேச. நாடா சமுதாயத்திலேருந்து நான் வரேன். எல்லா சமுதாயத்திலேருந்து வீர பல்லர் சமுதாயம், வீர மறவர் சமுதாயம், இன்னும் எத்தனை எண்ணற்ற சமுதாயங்கள் இருக்குது. எல்லாம் ஒன்று சேர்ந்து வருகிறோம். சரித்திரத்தை மாற்ற முடியும். தரித்திரம் முடிச்சவங்களே, பெண் என்ற ஒரு மரியாதையோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். எங்க கொற்றவை பத்திரங்களுடைய பெருமையெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைனா உங்களெல்லாம் பெண்ணா மதிக்க மாட்டோம். பெண்ணை மதிக்கிற இடத்துல நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆணும் பெண்ணும் சமம் அங்கீகாரம் கொண்டவர்கள் நாங்கள். தயவு செய்து பெண்ணினத்தை கேவலப்படுத்தாங்க.